வாழ்க வளமுடன். நாளைக்கு ஆடி 3வது வெள்ளி. அதனால பூஜை ஜாமான்லாம் எடுத்து சுத்தம் படுத்திடலான்ட்டு, அதை எடுத்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம், கொஞ்சம் புளி, கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் கோதுமை மாவு, பச்சரிசி மாவு அதெல்லாம் போட்டு எல்லாம் நல்லா ஒரு அப்ளை பண்ணி வச்சிடணும். திருப்பி நம்ம அதை எடுத்து விளக்குனோம்னா சுத்தமாக இருக்கும். அதை இன்னைக்கே நாளைக்கு முடியாது, நிறைய வேலை இருக்குது கோயிலில் 3வது வெள்ளிக்கிழமை. அதனால் இன்றைக்கே எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு, தாம்பாளத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, குலதெய்வத்துக்கு 2 சொம்பு, 1 சொம்பு குலதெய்வத்துக்கு, 1 சொம்பு கோயிலுக்கு வச்சுருக்குறோம். அதில் தண்ணி வைப்போம். தினம் நாங்கள் சாயந்தரம் ஆனால் 5:30க்கெலாம் குலதெய்வத்துக்கு தண்ணி மாற்றி வச்சுருவோம். வெள்ளி செவ்வாய்ன்னு இல்லை, தினம் நாங்கள் சாயந்தரம் 5:30க்கெல்லாம் மாற்றி வச்சுருவோம் குலதெய்வத்துக்கு. அதே ஒரு பழக்கமாக போயிட்டு இந்த மணப்பலகையில் தான் மஞ்சள்லாம் வச்சு கோலம் போட்டு, அதில் இந்த ஒரு சொம்பை வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருவோம். அதில் பூ போடுவேன், மஞ்சத்தூள் போடுவேன், பச்சை கற்பூரம் போடுவேன். இந்த குங்குமம் வைக்கிறதுக்கு, மஞ்சள் வைக்கிறதுக்கு மஞ்சள்லேயே பச்சை கற்பூரம் போட்டு கரைச்சி கொஞ்சோண்டு பன்னீர் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு அதை பூ போட்டுலாம் வச்சிடுறது. வாழ்க வளமுடன். நாளைக்கு வேலையை இன்றைக்கி நம்ம முடித்து வச்சிடணுங்கிறது தான் என்னுடைய எப்போதுமே நான் இப்படி தான் நினைப்பேன். நாள் வேலையை இன்றைக்கே செஞ்சிடணும், நாளைக்கு தடுமாறக்கூடாது. நிறைய எங்களுக்கு வேலை கோயிலெலாம் வேலையாக இருந்துகிட்ருக்கோம். அதனால் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாத்துக்கும் இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம பண்ணிகிட்ருக்கும் போதே நம்ம சாமி மந்திரம் சொல்லலாம். ஓம் தூம் துர்காயை நம, ஓம் தூம் துர்காயை நம, ஓம் தூம் துர்காயை நம, ஓம் தூம் துர்காயை நம, ஓம் தூம் துர்காயை நம. இது கருங்காலி இது எங்கள் அண்ணன் எனக்கு கொடுத்தாங்க. இதை வச்சு கும்பிடு அப்படின்னு சொல்லி. அதனால் இதுக்கு ரொம்ப வருஷமாக இது எங்கள் வீட்டிலேயே பூஜை ரூமில் தான் இருக்கும். அப்பப்போ வெள்ளி செவ்வாய் மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அதையும் ஒரு பக்கத்தில் பூஜை ரூமில் வச்சுருக்குறோம். அதுக்கும் எல்லாம் மந்திரம்லாம் சொல்லி சாயந்தரம் தீபார்த்தனை காமிக்கிறது. கருங்காலி இது கழுத்தில் மாலையாக அதெல்லாம் போட்டுக்கிறாங்க. நாங்கள் அப்படிலாம் செய்யலை. இது வீட்டு பூஜை ரூமில் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இது சக்கரம், சங்குக்கு இது மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு பச்சரிசி இந்த தாம்பாளத்தில் வச்சு அதையும் நாங்கள் பூஜை ரூமில் வெள்ளி செவ்வாய் சிவன் பக்கத்தில் சிவன் ஃபோட்டோலாம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அப்படியே வச்சிடுறது. இதெல்லாம் நம்ம சாமி கும்பிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துடும். அதனால் இதெல்லாம் வச்சு கும்பிடலாம். பச்சரிசியை இந்த தாம்பாளத்தில் கொஞ்சமாக வச்சு அதில் அந்த மஞ்சள் குங்குமம் வச்ச சங்கு 2யும் எடுத்து வச்சு நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாம். இந்த கருங்காலியும் அது மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த பூஜை ரூமில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி காசு, தலை வச்ச காசு, இதுவும் எங்கள் அண்ணன் எனக்கு கொடுத்தாங்க.